ஜோசியம் நம்ம என்ன நடந்தது நம்ம வாழ்வை பற்றி கேட்டுக்கிறது பலன் சொல்கிறதெல்லாம் வேறம்மா. அதெல்லாம் தாண்டி அதுக்குள்ளே ஒரு வாழ்வியல் பயணம் இருக்குமா. வாழ்க்கை சீரமைக்கிற ஒரு பெரிய கலைமா அது. ஒவ்வொரு மாணவனுக்கும் அது போய் சேரணும், ஒவ்வொரு டீச்சருக்கும் போய் சேரணும்னு நான் இப்போ தான் அது உள்ளே ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ ஜோதிடம் மாணவர்களுக்கு எப்படி அந்த விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண பேரண்ட்டுக்கு மட்டும் இந்த ஆர்ட் போய் சேர்ந்துருச்சுன்னா முதல்ல குழந்தைங்களை அடிக்க மாட்டாங்க. அடிக்கிறாங்கம்மா போட்டு டப்பு டிப்புன்னு கம்பேர் பண்ணுறாங்க. எதிர் வீட்டில் இருக்கிறவங்க தான் ஃபீஸ் கட்டுறான், நானும் தான் ஃபீஸ் கட்டுறேன் போட்டு அடிக்கிறாங்க, படிக்க மாட்டேங்கிறேன்னு போட்டு டீச்சர்கிட்ட போய் ஒரே கம்ப்ளைண்ட்டு. அவங்க இதை பார்த்துட்டாங்கன்னா என் குழந்தை எந்த கிரகநிலையில் பிறந்தான், அவனுக்கு ஏன் இந்த மெமரி பவர் கம்மியாக இருக்குங்கிற காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இத்தனை நாள் கழிச்சு இது சரியாகுங்கிற சொல்யூஷன் அதில் வருது. நான் பார்த்தனே. நம்முடைய பிரெயின் எப்படி தெரியுமாம்மா, 25 இயர்ஸ் ஆகும்மா ஒரு குழந்தையோட பிரெயின் இந்த செரிப்ரல் கார்டெக்ஸ் இருக்குல்ல, அது 25 இயர்ஸ் ஆகும்னு நியூராலஜிஸ்ட் சொல்கிறாங்க கம்ப்ளீட்டாக அதை வளர்கிறதுக்கு. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாமே. அதுக்கு இப்போ நேற்று படிக்காத பையன் இன்னைக்கு படிக்கிறானே நல்லா, என்னம்மா நாளைக்கு அது திடீர்னு படிக்க ஆரம்பிச்சிடும். நாளைக்கு விளையாட்டில் கிங் ஆகிடும் இல்லையா, ஒரு ஆர்ட்டில் கிங் ஆகிடுவான்.